திரு ஆர்கே 25 தொகுதிகளுக்கு மேல நிதிஷ் ஜெயிச்சிட்டார்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து அரசியலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னார். நான் அவரை நேர்காணல் எடுக்கிறதுக்காக போகும்போதும் அவர் இதே நம்பிக்கையில தான் இருந்தார். அப்போதும் அதை வந்து அவர் பகிர்ந்து கொண்டார். உளவியல் தாக்கம், ஒரு எக்ஸிட் கருத்து கணிப்புங்கிறது, எக்ஸிட் போல்ங்கிறது ஒரு உளவியல் தாக்கம் தான், அதை பெருசா நீங்க வந்து பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் பேசினார். ரெண்டு பேருடைய கணிப்புகள், எதிர்பார்ப்புகள் இரண்டுமே பொய்யா இருக்கு. இந்த முறை அவங்களும் போட்டி போட்டிருக்கிறாங்க எலெக்ஷன்ல. நிதிஷ் வந்து ஏற்கனவே கடந்த தேர்தலில் பெற்றதை விட கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள், இப்போ 32, அது கூட குறைச்ச 30 தொகுதிகளுக்கு மேல அவர் அதிகமாக எண்ணிக்கையில் அவர் இந்த முறை ஜெயிச்சிருக்கிறார். எப்படி உங்களுக்கு இது சாத்தியப்பட்டுச்சு? என்டிஏக்கு இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இல்லை, நிச்சயமாக கிரவுண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க. கிரவுண்ட்ல வந்து பிஜேபி ஒர்க் பண்ற அளவுக்கு வேற ஒரு கட்சியும் ஒர்க் பண்ணலங்கிறது உண்மைதான். அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். இவர்களை பொறுத்தவரை தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை யாதவ் ஏரியாஸ்ல வந்து அவர்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அனைவரும் இருக்கிறார்கள். ஆனா ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கின்ற ஸ்டேட் பூரா, அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, பீகாரா, ஆமா, பேன் பீகார் அளவில் வந்து இவர்களுக்கு 2 பேருக்கு, காங்கிரஸுக்கு சுத்தமா கிடையாதுன்னு வச்சுங்க. தேஜஸ்வி யாதவனுடைய கட்சிக்கு நிச்சயம், ஆர்ஜேடிக்கு நிச்சயமாக கிடையாது, ஜேடியு கூட கிடையாது, ஆனால் பாஜகவுக்கு இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. அப்போ உங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல நடக்கின்ற விஷயங்கள் வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்கிறது. உங்களுடைய ஏரியால உங்களுக்கு தெரியும். அப்ப அதனாலதான் எஸ்ஐஆர்ல என்னை பொறுத்தவரை அவங்க மெத்தனமாக இருந்துட்டு தான். அதாவது எவ்வளவோ நாய்ஸ் எல்லாம் பண்ணாங்க, காங்கிரஸ் எவ்வளவோ விஷயங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்தது எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்து கூட இப்போ ஒரு சர்விங் ப்ரொஃபஸர் இங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் கிளாஸ் எடுக்கின்ற, வகுப்பு எடுக்கின்ற பாஜகவை சார்ந்த ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பிஜேபி ஒரு பீகாரில் நடக்கின்ற தேர்தலில் வந்து வாக்களிக்கிறார் என்றால் அதை நீங்க அப்பவே இஷ்யூ ஆக்கி, இந்த மாதிரி ஒரு 10-12 பேர் வந்து பீகார்ல வாக்களித்திருக்கிறார், அதை அப்பவே இஷ்யூ ஆக்கி அங்க மறுதேர்தல் வந்து நடத்திருக்க வேண்டும். ஒரு பூத்துல கூட மறுதேர்தல் கிடையாது. அப்போ உங்களுடைய கிரவுண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்தினுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இப்ப யாரு கண்டுபிடிச்சதெல்லாம், இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆளுக தான். இவர்கள் வந்து இதை எடுத்து போடுறாங்க, அவங்களுடைய அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க போட்டோ எதை எடுத்து போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலைமை பார்க்க வேண்டும், பாஜகவினுடைய தலைமை பார்க்க வேண்டும், அவர்களுடைய அந்த கணக்கென்பாவை எங்கிட்ட வர வேண்டும். அதாவது டெஹ்ராடூன்ல வாக்களித்த ஒரு நபர், உத்தராகண்ட்ல, மத்திய பிரதேசல வாக்களித்த நபர், டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய டிடிஎஸ்சியினுடைய அந்த எலெக்ஷனுக்காக பணியெடுத்த ஒரு நபர் அங்க வந்து தேர்தலுக்கு செப்டம்பர் வரை பணியெடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவர் வந்து நவம்பர்ல வந்து இங்க வந்து வாக்களித்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரியான ஒரு 10-12 கேஸ் வந்திருக்கு. தெரிஞ்ச கேஸ்கள் எப்படி தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க புகைப்படம் எடுத்து போட்டதுனால. அப்ப இந்த கேசுகள்ல கூட அன்னன்னைக்கு வந்து ஒரு இந்த கட்சிக்கு, ஆர்ஜேடிக்கோ இல்லை என்றால் காங்கிரஸுக்கோ வந்து அது அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த இடங்கள்ல இருக்கின்ற தேர்தலை வந்து நிறுத்தி வைக்க முடியவில்லை. அப்ப இந்த கிரவுண்ட்ல இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கிறேன். அடுத்ததாக 10,000 ரூபாங்க. நவம்பர் 7ஆம் தேதி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க. நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை துறை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்ப கொடுக்குறாங்க? அக்டோபர் 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அக்டோபர் 31 செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், நவம்பர் 7ஆம் தேதி. அப்போ இது பாருங்களேன், 10,000 ரூபாய் உங்க கையில வந்து எப்ப கொடுக்குறாங்க? தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி கொடுக்கும்போது உங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? மகாராஷ்டிரா மாதிரி, மகாராஷ்டிரா அதே மாடல் தான். ஆனா இதுல அதீதமான தொகைங்க நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. 10,000 ரூபாய் இங்க வந்து பீகார்ல இருந்து ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து வெளியே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 10,000 கோடி வந்து மாசத்துக்கு அங்க அனுப்புறாங்க, திருப்பி அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வெளியே, அதாவது பீகார், பெங்களூர், சரி, தமிழ்நாட்டிலான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற ஒரு ஆவரேஜ் சேலரின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு 15,000 இருந்து 20,000 மட்டும் தான் சேலரியா இருக்கு. 10,000 ரூபாய் அங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு பிரைப்ட் எலெக்ஷன், ஓட் சோரி எல்லாம் கிடையாது. இது வந்து ஓட் கரீதி. நீங்க வந்து நேராக, அது ராஜ்தீப்னுடைய சொல், நேராக வந்து நீங்க அவர்களிடம் வங்கி கணக்கில் வந்து நீங்க காசை போட்டு நீங்க வந்து அவருடைய வாக்குகளை வாங்கி இருக்கிறீர்கள். இது எலெக்ஷன் இயர், எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தொகை நேரடியாக வாக்காளர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறதுனால நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க. இல்ல, தேர்தல் அறிவித்த பிறகு மறுபடியும் அந்த டிஸ்பர்சன் வருது இல்லையா? 2009 தமிழ்நாட்டில் பார்த்தோம் என்னென்ன நிறுத்தினாங்க. கலர் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்தினாங்க. நம்ம இது கலைஞர் டிவி டிஸ்ட்ரிபியூஷன், கலைஞருடைய அந்த ஸ்கீமினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நிறுத்தினாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற சப்சிடி நிறுத்தினாங்க.
அதே மாதிரி 2004 தேர்தலுக்கு முன்னாடியும் சில ஸ்கீம்ஸ் மன்ரேகா கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மன்ரேகாக்கான பணம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நிலுவைத் தொகையை வைத்துக்கொண்டு கடைசியில் வந்து கொடுக்குறாங்க, தேர்தலுக்கு முன்னால் கொடுக்குறாங்க, தேர்தல் அறிவித்த பிறகு கொடுக்குறாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க 2004 தேர்தலில் 2006 தேர்தலில் 2009 தேர்தலில் நடந்த விஷயமா இருக்கிறது. ஏன் வந்து இது பீகாரில் கடைபிடிக்கவில்லை? பெண்கள் வாக்குப்பதிவும் இந்த முறை கூடியிருக்கு, கணிசமா உயர்ந்து 8.8% அதிகரித்து பெண்களுடைய வாக்குப்பதிவு. அப்ப என்னை பொறுத்தவரை எஸ்ஐஆர் சுப்ரீம் கோர்ட்டினுடைய மெத்தனம். சுப்ரீம் கோர்ட்டுடைய மெத்தனம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சாயிடுத்து, அதுல வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் வந்து எவ்வளவோ ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறார்கள், இது எல்லாம் முறைகேடு என்று சமர்ப்பிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசில் இருக்கின்ற 5000 பேர் வந்து இன்னும் கான்ஸ்டிடுவன்சியில வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்க தெளிவாக கொடுக்கிறாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ்கோ பிரிண்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து எவ்வளவோ இது தரவுகள் வந்து கொடுக்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னும் அந்த கேஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்குதுங்க. அது முடிஞ்சிருச்சு, அடுத்த எஸ்ஐஆர் ஆரம்பமாயிடுது, இங்கெல்லாம் ஆரம்பமாயிடுது. இங்கேயும் என்னுடைய பிரச்சனை இதுதான். இப்ப வந்து எனக்கு தெரியாதுங்க, நான் 2002 தேர்தல் கிடையாது, 2001 எங்க ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியும், 2006 2004 எங்க ஓட்டு போடுறேன்னு எனக்கு தெரியும், 2011 நான் வந்து இந்தியால கிடையாது. அப்போ இந்த 2009 வரை நான் எங்க ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும். ஆனா 2002 என்னுடைய நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, 2005 என்னுடைய நம்பர் என்னன்னு தெரியாது, பகுதி என்னன்னு தெரியாது. நான் எங்க போய் நிப்பேன்? என்னுடைய பேர் இப்போ வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்யறது? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. இது இல்லைன்னா நீங்க வந்து இப்போ வந்து சேர்க்க மாட்டேன் என்று நின்று கொண்டிருக்கிறீர்கள், நான் என்ன செய்யறது? இந்த மாதிரி தான் டிஸ்என்ஃபிரான்சைஸ் பண்றாங்க. நான் ஒரு அரசியல் கட்சி கிட்ட போய் நிக்க வேணும், அவங்க வேணா பண்ணி கொடுப்பாங்க. நான் எதுக்கு அங்க போய் நிக்கணும்? ஐ எம் an eligible voter. தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன? என்னை கண்டுபிடித்து என்ன வாக்காளர் பட்டியலில் சேர்த்து என்ன ஓட்டு போட வைக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. அதை விட்டு போட்டு வேற ஏதோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவங்க. இல்ல இப்ப இந்த சிஸ்டத்துக்கிட்ட முறையிட்டு மறுதேர்தல் நடத்துவதற்கு இந்தியா கூட்டணி முயற்சித்திருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி நீங்க குறிப்பிட்டீங்களே, அது அவங்களுக்கு அது சாத்தியமா? நீதிமன்றத்தை நாடுறாங்க, தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க, ரெண்டு தரப்புல இருந்தும் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்காத நிலையில இந்தியா கூட்டணியினால அவ்வளவு அழுத்தம் கொடுத்து மறுதேர்தல் வரைக்கும் செஞ்சிருக்க முடியுமா? சில தொகுதி மறுதேர்தல்னா அந்த பூத்ல நீங்க வந்து ஒரு பூத்ல டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்க அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தான் நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டும். அங்க இருக்கின்ற அந்த பிரைசைடிங் ஆபீசர் மேல அவரை வைத்து கம்ப்ளைண்ட் பண்ண வைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த பிரைசைடிங் ஆபீசர் வந்து அங்க இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் அதிகாரிகள் கலெக்டர் இருக்காரு இல்லையா, அந்த கலெக்டர் வந்து அதை வந்து சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் வந்து ஒரு ரீபோலிங் வருமே தவிர நிச்சயமாக நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னா ரீபோலிங் வராது. சொல்லுங்க பெருமாள் மணி, வாங்கப்பட்ட தீர்ப்பு ஐயா சொல்றதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த தேர்தல் முழுக்க இந்த 2026 25 ஜனவரிக்கு பிறகு, அது சொல்ல போனா ஆகஸ்ட் ஜூனுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளால மட்டுமே தீர்மானிக்கப்படலை. இப்போ ஏன்னா இப்போ பார்க்குற யாரோ ஒரு கட்சிக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாதுன்னா, போல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டுமே ஒரு தேர்தலை வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும், அப்படி இல்லை. 20 வருஷமா ஐயா நிதிஷ் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாரு, யூனிஃபார்ம் கொடுத்தாரு, மதுவை தடை பண்ணாரு, சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தினாரு, சாலைகள் போடப்பட்டது, மின்சாரம் போடப்பட்டது. இப்படி ஒரே நேரத்தில் 90,000 ஆசிரியர்களை பீகார்ல ஐயா நிதிஷ் வந்து நியமிச்சாங்க. சரி, அப்ப ஏன் போன தேர்தலில் 42 இடம் தான் வாங்கினாரு? ஆமா சார், போன தேர்தல் 42 இடம். போன தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல். 37.26 ஜெயித்த கூட்டணி, தோற்றவர்கள் 37.23. அதுல ஐயா நிதிஷ் தோற்பதற்கு மிக முக்கியமான காரணம் எல்ஜேபி வந்து அந்த தேர்தலில் வெளியே நின்னாங்க. இன்னும் நான் அதை ஆழமா உங்களுக்கு சொல்றேன். எல்ஜேபி வந்து மொத்தம் 73 தொகுதிகளில் அவர்கள் பெற்ற வாக்குகள் வெற்றி மார்ஜினை விட அதிகம். அதுல 43 தொகுதிகளில் ஜேடியு வந்து தோத்ததை விட எல்ஜேபி அதிக வாக்கு. 30 தொகுதிகளில் ஆர்ஜேடி தோத்ததை விட எல்ஜேபி அதிக வாக்கு. இந்த முறை அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, முஸ்லீம் யாதவ்னு ஒரு வாக்கு வங்கி ஏற்கனவே பீகார்ல நீண்ட காலமா இருக்கு. இந்த முறை நிதிஷ் வந்து என்ன பண்ணார்னா, மகிழா யுவான்னு ஒரு வாக்கு வங்கியை வந்து அவர் உருவாக்கினார். பெண்கள் இளைஞர்கள்னு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கினார். ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி வந்து இதுல நிச்சயமா எஸ்ஐஆருக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு, இறுதியாக போடப்பட்ட 10,000 ரூபாய்க்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. இல்ல, இது அப்படியே நீங்க மகாராஷ்டிரால இருந்தே பொருத்தி பாருங்க. மகாராஷ்டிராவிலையுமே தேர்தல் முன்பு வரைக்கும், ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கான ஒரு சார்பான களம் தான் அங்க தெரிஞ்சிட்டு இருந்ததுன்னு தான் பேசப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இந்த மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்கப்பட்ட பிறகு அங்க நிலவரம் மாறுது. அது வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை செய்தது. அதே மாடல் தானே இங்கேயும் ஒரு 6 மாசத்துக்கு முன்பு இங்க தொடங்கினது. இங்கேயும் மகளிர் இதை கொடுத்தாங்க, மத்திய பிரதேசத்திலையும் கொடுத்தாங்க, இது எல்லாமே இருக்கு. ஆனால் இதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் கொடுக்குறாங்க. இப்ப என்னன்னா சார், இந்த
இந்த 10,000 ரூபாய், இந்த SIR, இந்த 2 மட்டுமே பீகார் முடிவுகளை தீர்மானிக்கல. அதை தாண்டி 20 ஆண்டு காலமாக அவங்க மெதுவா பண்ணிய பல வேலைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல பாலங்கள் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது கோசி ரிவர்ல கட்டப்பட்ட பல பாலங்கள் வந்து அந்த நதியினுடைய தன்மையால அதுக்கு பீகார் அரசாங்கமே விளக்கம் கொடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் முன் எப்போதும் பார்க்காத வகையில மத்திய அரசினுடைய நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து அங்க பணம் போச்சு. எப்படி வந்து இதற்கு முந்தைய NDA கவர்மெண்ட்ல வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு இருந்தப்போ ஆந்திரா ஒரு பெரிய ஷேரை எடுத்தாங்களோ அதே போல இப்போ வந்து அங்க செயல்படுது. அப்ப என்னன்னா பீகார் ஒரு அக்ரேரியன் எக்கானமி. அங்க வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து 2 கோடிக்கு மேல இருக்காங்க. இப்போ அதே சதவீதமா பார்த்தோம்னா பீகார்ல இருந்து எவ்வளவு பேர் வெளியேறி இருக்காங்களோ எல்லாமே நீங்க சாதகமாக ஏற்படுத்தப்பட்டதை தான் நீங்க சார். இது வந்து தொடர் நிர்வாகத்தினுடைய ஒரு கூறு சார். இல்ல SIR நீங்க கன்சிடர் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, மகளிருக்கு கொடுத்த உதவித்தொகையை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க, மத்திய அரசு பீகாருக்கு கொடுத்த சிறப்பு நிதியை கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா எல்லாமே ஆளும் கட்சிக்கு ஆளும் அரசுக்கு ஃபேவராக செய்யப்பட்டதான சிஸ்டம் செஞ்சு கொடுத்ததான நீங்க சொல்றீங்க. அது இது மட்டுமே சார், இது மட்டுமே தீர்மானித்து விடவில்லை. ஏன்னா எப்படின்னா பீகார் வந்து ஒரு போல் மேனேஜ்டு ஸ்டேட். கடைசி நேரத்தில் உள்ள விஷயங்களை நீங்க சரி பண்ணா அப்படி இல்லை. அது ஒரு நீண்ட நெடுகால ஆட்சியில இறுதியாக அவங்க சில விஷயங்களை பண்ணாங்க. ஆக 20 வருஷம் செஞ்சதை மொத்தமா அறுவடை பண்ணிட்டாங்களா? 20 வருடம் தொடர்ந்து இருக்கு. 20 வருடத்துல ஐயா நிதிஷ் வந்து லாலுவோட ஒரு தேர்தலை பார்த்திருக்காங்க. 2015 ஐயா மோடி எழுச்சிக்கு பிறகு ஒரு தேர்தலை பார்த்தாங்க. இன்றைக்கும் உங்க வந்து ஒரு பாஜக முதலமைச்சர் வராம தடுக்கிறது ஜெயபிரகாஷ் நாராயணனோட 2 மாணவர்கள் தான். அதை மறுக்க முடியாது. அங்க ஒரு சோசியலிச சிந்தனை இருக்கு. இது எல்லாமே இருக்கிற போது இந்த வெற்றியை வந்து நாம ரொம்ப குறுக்கி பாத்திரக்கூடாது. இது வந்து ஒரு நீண்ட காலமாக நடைபெறுகிற ஒரு நிர்வாகமா அங்க என்ன நடந்திருக்கு. ஏன்னா மத்திய அரசு அறிவிக்கிற பல திட்டங்களோட இது வந்து நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம அதை விட தாண்டி இருக்கோம். இப்ப ஸ்மார்ட் சிட்டின்னு ஒண்ணு வந்தது. அது நமக்கு பலம் தரவே தராது. ஏன்னா அது வட இந்தியாவுக்கு தான் பலம் தரும். அந்த ஸ்வச்தா பாரத்னு ஒண்ணு திட்டம் இருக்கு, தூய்மை இந்தியா. நம்மளை தாண்டி அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நகரங்கள், அங்க இருக்கவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான அந்த வேலைகள். அப்புறம் டெவலப்டு ஸ்டேட்ன்றீங்க தமிழ் சார். நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட்ல இருந்து ஒரு அக்ரேரியன் ஸ்டேட்டை வந்து நம்ம பாக்குறோம். அங்க வந்து 12-13% தான் அர்பனைசேஷன் நடந்திருக்கு. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, நீங்க வந்து இங்க நம்ம 100 ரூபாய்க்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல தரமான தமிழ் லஞ்சு அங்க ஒரு பீகார் லஞ்சை வந்து நீங்க வந்து 20 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட முடியும். அங்க என்னவா இருக்கு, வரவு செலவு என்னவா இருக்கு. இங்க போல பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இல்லை. இப்ப இங்க சென்னையில ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரோட வாழ்க்கை நிலம் என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பார்க்கிற போது பீகார்ல இந்த நிதிஷ் அரசும் அவர் பாஜகவோடு இணைந்து செயல்பட்டதும் பல விஷயங்கள் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதே போல ஆர்ஜேடியுமே ஐயா லாலு பிரசாத் காலத்தில் இருந்த ஆர்ஜேடி போல இல்லாமல் அவங்களும் அவங்க கட்சிக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தலில் அவரே பின்னடைவில் இருக்காரு சார். ஆமா, அவரே பின்னடைவில் இருக்காரு. இந்த புதிய முகத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா 15% இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு 49% இடங்களை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இல்ல தேஜஸ்வியே புதிய முகம்ன்றீங்களா? இல்ல சார், அவர் கட்சிக்கு புதியதை கொடுத்திருக்காரு. அந்த முஸ்லீம் யாதவ் ஃபார்முலாவை மாற்றி அமைச்சிருக்காரு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து இந்த தடவை வந்து அவங்க 18 முஸ்லீம் கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் தான் வந்து அவங்க போட்டிருக்காங்க. காங்கிரஸ் விட அதிகமா பிகே வந்து 40. காங்கிரஸ் வந்து எப்போதுமே 4-3 அப்படிதான் போடுவாங்க. அப்போ இந்த தடவை என்னன்னா அவங்க எல்லாரையும் ரீச் பண்ணணும், இபிசியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆர்ஜேடிக்கு இருக்கு. இந்த தேர்தல் வந்து இதுவரை நடந்து வந்த பீகார் தேர்தல்களில் இருந்து வெவ்வேறு வகைகளில் வேறுபட்டது. இது ஒரு நவீனத்துக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார். பெருமாள்மணி சொல்றதுல முக்கியமான செய்தி என்னன்னா, திரு இப்ராஹிம் 20 ஆண்டு கால நிதி சாட்சியுடைய பலன்களை தான் அவங்க அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. போல் மேனேஜ்மெண்ட்னு மகளிர் உரிமை தொகையவோ இல்லை பீகாருக்கான சிறப்பு நிதியவோ இல்லை SIR போன்ற தேர்தல் கமிஷன் நடவடிக்கைகளை மட்டும் வச்சு இந்த வெற்றியை சுருக்கிடக்கூடாது அப்படின்ற. அதாவது சகோதரர் பெருமாள்மணி சொல்லும் போது முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கீழே மிகப்பெரிய ஒரு நலத்திட்டங்கள்லாம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அடுக்கடுக்கான சான்றிதழ் சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ரீகேப்பாக சொல்லிடுறேன். அக்வானி சுல்தாங்காஜ் பிரிட்ஜ், மல்டிபிள் ஸ்மால் பிரிட்ஜஸ் கேப் 2024, அதே மாதிரி சத்தர்காட் பிரிட்ஜ், நலந்தா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரிட்ஜு, தர்பங்கா அயன் பிரிட்ஜு, பூர்ணியா பிரிட்ஜ், இத்தனி ஜல்ஜீவன் மிஷன் கீழே கட்டப்பட்ட பிரிட்ஜுகள் எல்லாம், அதாவது பாலங்கள் எல்லாம் 2014 இந்த 10 ஆண்டு காலங்களில் சொன்னால ஜல்ஜீவன் மிஷன் மூலியமா மிகப்பெரிய சடக், த யாத்ரா, த ஜல்ஜீவன் சதக், ஆமா, இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இன்றைக்கு வந்து பாஜகவிற்கு கை கொடுத்திருக்குது என்றால் இத்தனை பிரிட்ஜ் அங்கே வந்திருக்கு, இத்தனை பாலம்
கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒரு மையப்புள்ளியை விட்டு நகர்ந்துடும். நீங்கள் மக்களுக்கு நலத்திட்டம் உதவுனீங்க வச்சுக்கோங்க, ஏன் மக்களுடைய நலத்திட்டத்தை பற்றி பேசாமல் திமுகவுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை அங்கிருந்து பண்ணுறீங்க? சரி, உங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குது, உங்களுக்கு ஒரு நெரட்டிவ் இருக்குது, நீங்கள் செட் பண்ணலாம். நான் மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து போன முறை அதிகமான பட்ஜெட் தொகையில் கூட பீகாரியுடைய இடம் தான் அதிகமான பேர் இடம்பெற்றிருந்தது. இந்த இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக நலத்திட்டங்களை சொல்லாமல் அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே வெறுப்பு பிரச்சாரத்தை ஏன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இன்னும் அரௌண்ட் டெல்லியில் மட்டும் டெல்லியிலிருந்து பீகார்களுக்கு நேரடியாக பாஜக உறுப்பினர்கள் நேரடியாக சென்று வாக்களித்ததற்கான ஆவணம் இதில் நான் ஒவ்வொருத்தரும் படித்து சொல்ல விரும்பல, அவ்வளோ இருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான் சார் இந்த இடத்துல நியாயத்தோட தன்னோட இம்யூனிட்டி பவரை தன்னோட அட்டானமஸ் பாடியாக தன்னிச்சையான ஒரு நிறுவனம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ்க்குலாம் அது அசந்து விடக்கூடாது. இதற்கு முன்பாக கூட தோழர் ஆர்கே சொன்னார், 2009 காலகட்டங்களில் கலைஞர் டிவியோட இதே நிப்பாட்டினாங்கன்ட்டு. மகாராஷ்டிராவில் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பாக லடுக்கி ஆவாஸ் யோஜனான்ட்டு பணம் தராங்க. இன்றைக்கு 10,000 ரூபா கொண்டு போய் நேரடியாக பெண்களுடைய வங்கி கணக்கில், அதுவும் தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கும்போதே தருகிறார்கள் என்றால் எலெக்ஷன் கமிஷன் ஏன் மௌனம் சாதிக்கிறது? இதற்கு மட்டும் மௌனம் சாதிக்கல. அங்கே பாருங்க, பூத் நம்பர் 229 230 நரேந்திர மோடி ஒரு ஸ்லிப்பை கொடுத்தே, அதோடைய பேர் கூட சொல்லிடுறேன், மோத்திஹாரி அந்த ஏரியாவில் வந்து நேரடியாக அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பூத் ஏஜென்ட் வந்து நேரடியாக ஒரு போலிங் ஏரியாவில் கொண்டு போக முடியுதுன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யுது? போன முறை அஜய் ராய் அவர்கள் உங்களுக்கு தெரியும் வாரணாசியில் இந்திய நாட்டு பிரதமருக்கு எதிராக ஒரே ஒரு பேட்ச் கைச்சின்னத்தை போட்டு போனான்றக்காக மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் ஆக்ட் கீழே அவரை பனிஷ் பண்ணாங்க. பாருங்க, ஆனந்த் மிஸ்ரான்றவர் தன்னுடைய தோளில் முதல் கட்ட தேர்தலில் நேரடியாக தன்னோட தோளில் பீகாருடைய சின்னத்தை போட்டுட்டு தேர்தல் வாக்களிக்கிறார். இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் மௌனம் காக்கின்ற இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனிடம் இந்த தேர்தல் சரியாக நடைபெற்றதா என்ற கேள்வி கேட்டால் அது சரியாக நடைபெறவில்லை. ஸ்ட்ராட்டஜின்னு ஒர்க் அவுட் பண்ணவே இல்லையா என்டிஏ கூட்டணி? ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண எலெக்ஷன்ல எப்படி போட்டிட்டோம், இந்த எலெக்ஷன்ல எப்படி போட்டிடணும், எத்தனை தொகுதிகளை பிரிச்சுக்கணும், சிராக்க வெளியே விடலாமா உள்ள கொண்டு வரணுமா, சிராக் அதிகபட்சமா 35 தொகுதிகள் கேட்கிறாரு. சரி பரவாயில்ல, நீங்க போன முறை போட்டிட்டு அதே 29 தொகுதிகளில் போட்டிடுங்கன்னு அகாமடேட் பண்றாங்க. 6% பட்டியலின மக்கள் வாக்குகள் அப்படியே வாங்குவதற்கு அவங்க திட்டமிடுறாங்க. இந்த அகாமடேஷன் அவங்க எவ்வளவு சேஃபா பண்ணாங்க, அதே மாதிரியான அகாமடேஷன் இந்தியா கூட்டணி நீங்க வந்து எது மாதிரியான நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷனிடம் மற்றும் எலெக்ஷன் அந்த இடத்துல தேர்தல் நடத்தை முறை விதிகளாக இருக்கட்டும், தேர்தல் நடக்கும் இயந்திரங்கள் இருக்குல்ல, அது சரியாக நடைபெறாத வரைக்கும் நீங்க எந்த நலத்திட்டம் கொடுத்தீங்கனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரோட திட்ட பிரகாரம் தான் நடைபெறுது. தேஜஸ்வி அறிவிச்சார். ஒரு பாயிண்ட் மட்டும் அடிஷனலா டாப் இன் பண்ணிடுறேன். தோனிபாத்துல இருந்து 2 ரயில விடுறாங்க டைரக்டா. யாருக்கு? பாஜக நேரடியாக பாஜக உறுப்பினர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தனிப்பட்ட டிக்கெட் எடுத்து கொடுத்து வாக்களிப்பதற்கான ஊக்குவிக்கிறது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டது என்ன? நீங்கள் உங்களுடைய ஐடியாலஜிக்கலாக நீங்கள் வரலையா, ஏன் உங்கள்கிட்ட யுக்தி இல்லையா, யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கேட்குறீங்க. ஆனால் ஒரு விஷயத்து இந்த இடத்துல மையப்புள்ளி விட்டு நகரம் கார்த்திகேயன் என்னன்னா, ரேவடி கல்ச்சர்னு இவங்க தான் சொன்னாங்க. ஒவ்வொரு ஃப்ரீ பீஸையும் ரேவடி கல்ச்சர்னு சொன்ன இன்றைக்கு பாஜக தான் மகாராஷ்டிராவில் இலவச திட்டங்களை தருகிறது, நேரடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பீகாருக்கு இலவச திட்டங்களை தருகிறது, டெல்லியில் இலவச திட்டங்களை தருகிறது. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை யுக்திகள் எல்லாத்தையுமே இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற இந்த பீகாருடைய இடத்துல தேஜஸ்வி யாதவே ட்ரையல்ல இருக்காருன்ற போது ஏன் 50 போடுறீங்க? மொத்தம் 245 வெற்றி பெற்று விட்டது இந்தியா என்டிஏ கூட்டணின்னு போட்டுங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. 23,000 நான் என்னன்னா, முதல்ல ட்ரெயிலிங்ல இருந்தார்ல, ஒவ்வொரு இடத்துலையுமே சில ஒரு நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு சஸ்பீஷியஸா இருக்குன்றோம். ஒவ்வொரு இடத்துலையுமே எலெக்ஷன் கமிஷன் தன்னை நிரூபிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு மைனர் ஃபால்ட் வந்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல நான் ரீபோலிங்கை நிப்பாட்டணும். ஆனா ஞானேஷ்குமார் சொல்றாரு 0 அப்பீல்ஸ் சொல்றாரு. 0 அப்பீல்ஸ் சொல்றாரு. எப்படி 0 அப்பீல்ஸா இருக்க முடியும்? we have 89 lakh voters. என்னது, நாங்கள் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய BLA 2 ஏஜென்ட் நேரடியாக வாக்காளர் அட்டைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு அதை ஏற்க மறுக்கிறது எலெக்ஷன் கமிஷன் SIR மூலமாக. இதுல பீகார் SIR தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம், எலக்ட்ரல் ரெஃபரன்ஸ் லிஸ்ட் ஆஃப் இண்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல 13வது ஷரத்தாக சேர்த்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு SIRக்கு. அப்ப மிகப்பெரிய அச்சுறுத்தல். இப்ப பீகார்ல எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாரும் பாஜகவும்
சதி வேலைகளை செய்கிறது என்ற ஆவணத்துடன் பேசுகிறோம். ஆனா இதை ஏற்க மறுக்கிறது இதுதான் சார் 90% ஆஃப் விக்டரி. ஆர்கே, இத எஸ்ஐஆர் நடைமுறை தான் இந்த தோல்விக்கு பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சுருக்கிட முடியுமா? எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் தான் இந்தியா கூட்டணியுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரே புள்ளியில கொண்டு வந்து நிறுத்திடலாம் அதை? இல்ல, மெஜாரிட்டி காரணம் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை மொத்த தோல்விக்கு 4 காரணம் இருக்கு. ஒன் ஆஃப் கோர்ஸ் இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற முரண் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. கடைசி வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்காம தானே இவங்க இருந்தாங்க. கடைசி நேரத்துல தான் அறிவிக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூ தான். அது டெஃபினட்டா ஒரு இஷ்யூ தான். என்னை பொறுத்தவரை அது மேஜர் இஷ்யூவா நான் பார்க்கல. ஏன்னா இப்ப பல இடங்கள்ல வந்து பாஜகவுடைய அப்ரோச்சே வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டாங்கிறது. அப்படி டெல்லியில கூட பார்த்தோம், முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கல, யார் ஆவான்னு தெரியல. கடைசியில ஒரு அம்மாவை கூட நிறுத்திட்டாங்க, அவங்க வந்து முதல்வர் ஆறாங்க. இப்போ வந்து லோவர் ஒன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு இஷ்யூ தான். ஆனால் அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு மேஜர் இஷ்யூவாக நான் பார்க்கல. மேஜர் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. வகுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய வகுப்பாளர்கள் வந்து பாஜக கட்சிகள் மட்டும் ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒரு ஞானேஷ்குமார் உள்ள இருக்கிறாரு, ஒரு சுப்ரீம் கோர்ட் உள்ள இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னும் பீகார் எஸ்ஐஆர்ல வந்து இன்னும் தீர்ப்பே கொடுக்கலங்க. அப்ப எப்படி அதன் பிறகுதான ஒரு தேர்தல் நடக்க முடியும்? அதாவது நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எல்லா எலக்ட்ரல் ரோலும் பழுதா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், இதை வச்சு தான் தேர்தல் நடத்தியிருக்காங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன செய்து கொண்டிருக்குன்னு கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி தான் இது ஞானேஷ்குமார் கிட்ட வந்து எவ்வளவோ கேள்விகள் கேட்கப்பட்டது. ஹரியானா தேர்தலை, குறிப்பா ஹரியானா தேர்தலை பற்றி எவ்வளவு கேள்வி கேட்கப்பட்டது. இதெல்லாம் வந்து வதந்திகள் என்று தள்ளிவிட்டு போனார்னா, மாஃபி மாங்னா படைகான்னு சொன்னார் இல்லையா மகேந்திர. இது கர்நாடகா கேஸ்ல வந்து அலங்கு தேர்தலை ஒட்டி நடந்த அந்த 6018 பேரை நீக்கின வழக்குல அப்கோர்ஸ் அவங்க எல்லாம் திருப்பி சேர்த்துட்டாங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். 6018 பேரை நீக்கினாங்கிறது ஒரு உண்மை தானே. அதுல நேத்து 2 பேரை கைது செய்திருக்காங்க இல்லையா. அப்ப ஒவ்வொரு மாநிலமும், அதாவது எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலத்திலேயே இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது, எஸ்எஸ்ஆர்லயே இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் மூலியமாக பலரும் நீக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த 10,000 வருது. இந்த 10,000 வந்து 4 நாளுக்கு முன்னாடி 6 நாளுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து அக்டோபர் 31 கொடுக்குறாங்க, ஒரு கடு கொடுக்குறாங்க. தேர்தல் எப்போ நவம்பர் 6ஆம் தேதி. இன்னொரு கூட எப்போ கொடுக்குறாங்க, நவம்பர் 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. நவம்பர் 11ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. அப்ப 4 நாளுக்கு முன்னாடி 6 நாளுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையில பார்க்காத காசு மாசத்துக்கு வந்து இங்க கஷ்டப்பட்டு சென்னையில இருந்தும் அதே மாதிரி பாக்கி திருப்பூர்ல இருந்தும் இவருக்கு எவ்வளவு அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் தான் அவனால அனுப்ப முடியும். இங்க வாழ்க்கை நடத்தணும் இல்லையா? அல்ல, காங்கிரஸும் தேஜஸ்வியும் அறிவிக்கவே இல்லையா, நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம், இவ்வளவு தொகையை கொடுப்போம் அப்படின்னு இலவச திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியிடவே இல்லையா? நம்பிக்கையே என்டிஏ மேல வந்திருக்கு, நிதிஷ் மேல வந்திருக்கு வாக்காளர். இல்ல கிடையாது. நீங்க லஞ்சம் கொடுத்தீங்க, என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து லஞ்சமா கொடுத்தீங்க, அவன் வந்து கைமாற்றா வந்து வாக்கு கொடுத்திருக்கான். அது எப்ப நடக்குதுன்னு பாருங்க. மாடல் கோடுக்கு முன்னால் நடக்குதா பின்னால் நடக்குதான்னு பாக்கணும். இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. நீங்க முன்னாடி கொடுத்துட்டு போங்கங்கற இந்த லட்கி பகன் யோஜனை இருக்கு இல்லையா, அது முன்னாடியே கொடுத்தாங்க. அது மாதிரி எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்தாங்க. மகாராஷ்டிரால எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்பே ஆரம்பிச்சாங்க. ஆமா, என்னை பொறுத்தவரை அது ஓகேங்கற. என்னை பொறுத்தவரை வந்து அது அக்செப்டபிள் தான். ஏனென்றால் அந்த பீரியட்ல நீங்க கொடுக்கல. அதாவது தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு நீங்க கொடுக்கல. இது எப்ப நடக்குது? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிக்கிறதுக்கு 6 நாள் முன்னாடி நீங்க வந்து, அதாவது எலெக்ஷன் அறிவிக்க 6 நாள் முன்னாடி நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடத்துறீங்க. 10,000 ரூபாய் சொல்றீங்க. பீகார் பெண்களுக்கு மட்டும் என்று சொல்கிறீர்கள். அது ஏன்? அப்ப என்ன பீகாருக்கு தேர்தல் போறதுனால இது ஒரு, இப்ப என்னை பொறுத்தவரை இது எஸ்ஐஆர், சுப்ரீம் கோர்ட்டினுடைய மெத்தனம், அப்புறம் 10,000 ரூபாய், இதுதான் புது ஸ்ட்ராட்டஜிங்க. இது எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகுமோ 12 ஸ்டேட்ல எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் பண்ணுவார்கள் என்றுதான் என்னுடைய ஒரு சப்மிஷனா இருக்கும்.